திரு ஷியாம், எப்படி பார்க்குறீங்க இப்போதைய நிகழ்வுகளை? ஹூ ரூல்ஸ் த வேர்ல்டு இதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் சாங் இதுதாங்க. அது ஒரு சீரியலோட சாங், ராயல்ஸுங்கிற சீரியலோட சாங்கு. ஹூ ரூல்ஸ் பிஎம்கே, இது இப்போ கேள்வி, ட்ரெண்டிங் கேள்வி. சீனியரா ஜூனியரா, அதாவது தலைமுறை யுத்தம், அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அரசியல்ங்கிறது அதிகார போட்டி தான். பொதுவாக ஒரு கட்சியில தலைவரும் அல்லது தலைவருக்கு அடுத்தவரும் ஒரே வாரிசுகளாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அதிகார போட்டி வரக்கூடாது. நமக்கு தெரிந்த அதிகார போட்டிங்கிறது முலாயம் சிங் யாதவ் வெர்சஸ் அகிலேஷ் தான். அது அகில இந்திய அளவில் உதாரணம். அதில் கட்சி பலவீனப்பட்டது என்பது நிஜம். தேர்தல் கமிஷன் சைக்கிள் சின்னத்தை அகிலேஷை கொடுத்தது. என்ன காரணம்னா, அகிலேஷ் தான் சட்டப்படியான கட்சிக்கே பொறுப்பாளராக இருந்தார். இப்போ அன்புமணி தான் சட்டப்படி பாமகவுக்கு, தேர்தல் சட்டப்படி அவர் தான் பாமகவுக்கு. தேர்தல் ஆணையத்தோட எல்லா வெப்சைட் நீங்கள் எந்த தரவை செக் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. எனவே டாக்டர் பெரியவர் எவ்வளோதான் அவர் முயற்சி செய்தாலும் பாமகவுக்கு அவர் தலைவராக முடியாது. பாமகவின் நிறுவனர், அது போட்டியே கிடையாது. அது லீகலாக அதுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பாமகவின் தலைவர் அப்படின்னா பிரதிநிதித்துவ சட்டப்படி யாரோ அவர் தான், அது அன்புமணி தான். இது பாமகவில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். எனவே டாக்டர் கூட்டுகிற கூட்டத்திற்கு போனால் அது தேவையற்ற வகையில் தலைமையோடு உரசல், அதாவது அன்புமணியோடு உரசல் என்றாகிவிடும். எனவே தான் அவர்கள் போகவில்லை. இதில் பேர வலிமை குறையும். அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணியோடு நின்று 40 சீட்டு ஜெயிக்க முடியும்? பேர வலிமை கண்டிப்பாக குறையும். ஒரு கூட்டணியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டு வாங்கணும்னா நம்ம கட்சிக்கு ரொம்ப பலம் இருக்கு, எங்களுக்கு 60 தொகுதியில் செல்வாக்கு இருக்கு, எங்களுக்கு சீட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை இத்தனை தொகுதியில். சமீபத்தில் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அந்த கூட்டத்தின் மூலமா செல்வாக்கு இருக்குங்கிறதையும் காமிச்சிருக்காங்க தானே. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே விதமான எழுச்சியோடு ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த மாநாடு காமிச்சது இல்லையா? மாமல்லபுரத்தில் நடந்தது ஒரு மாநாட்டுக்கு கூட்டம் கொண்டு வர்றதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் கிடையாது. ஆனால் 12 வருஷமா மாநாடு நடத்த முடியல. 12 வருஷம் கழித்து தானே இப்போ நடக்குது. இதே பாமகவோட துவக்கோளால் நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்னதாக சமூக நீதி சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் நானும் டாக்டரும் எத்தனையோ கூட்டங்களில் போய் கலந்துருக்கிறோம். நான் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் சமூக நீதி மேலே ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கிற இயல்பான அக்கறை, கட்சியோட தோற்றம், வளர்ச்சி, கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட போது, கட்சிக்கான கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட போது பங்கு, இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. எத்தனையோ கூட்டங்கள், பூத்த அருள்மொழி, இளங்கோவன், இவங்களாம் குண்டா சாக்கில் அடைபட்ட போது திண்டிவனத்தில் நான் தான் பேச போனேன். மருத்துவர் அப்போ எழுச்சியோட இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, அவரால் அந்த ரிசர்வேஷனுங்கிற ஒற்றை புள்ளியின் கீழே கம்யூனிட்டியை திரட்ட முடிஞ்சது. இன்னைக்கு என்டையர் கம்யூனிட்டி அவர் பின்னாடி இருக்காங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகம் தான். ஆனால் கம்யூனிட்டிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கு. அதாவது ஒரு இளைய தலைமுறை வந்தாச்சு, மற்றவர்கள் நேரடியாக பழைய சித்தாந்தங்களில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். எம்ஜிஆர் பேரை மட்டுமே சொல்லி அதிமுக ஜெயிச்சிட முடியாது இல்லையா? புதியவர்கள் வந்திருப்பாங்க நிறைய பேர், இளைய தலைமுறை. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் தான். கவுன்சிலர் ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, எம்பி ஆக முடியுமா தான். அப்போ இந்த தலைமுறை இடைவெளி, தலைமுறை யுத்தத்தை அவங்க ரசிக்கிறது இல்லை. காரணம் அது அவங்களுக்கே நேரடியான ஆபத்தாக அது முடிந்து விடுகிறது. சில செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு. சிங்கப்பூர்லேருந்து ஒரு பாமகவுடைய ஆதரவாளர் எழுதியிருந்தார். ஒரு காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் பேசுவதை கேட்கறதுக்காகவே போயிருக்கிறோம், இன்னும் பேச மாட்டாரான்னு கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு எப்போது நிறுத்துவார்னு கேட்கக்கூடிய அளவுக்கான இடத்துக்காக போயிடுச்சுலாம். அதாவது பாமக ஆதரவாளர்கள் அது கட்சியில் அது அப்படியான ஒரு இடத்துக்கு போயிருக்கா? இல்லை இந்த சூழல் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு தேர்தலை சந்திக்க போது ஒரு கட்சி, சட்டமன்ற தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த சூழலில் இது போன்ற ஒரு முரண்கள் வெளிப்படையாக, இது ஒரு முறை 2 முறை இல்லை, இப்போ 3வது முறையாக வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸோடு தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம், எதிர்காலம் அப்படிங்கிறதும் முக்கியமாக பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கப்படலாம். அப்போ இது ஏன் வளர்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க? இதில் எங்கே சிக்கல் இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த முரண் ஏன் வெளிப்படையாக வளருது? முரண் பெரியவரோட பிடிவாதம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, 87 இயர்ஸ் ஓல்டு. அவர் களத்தில் இறங்கியெல்லாம் பெரிய அளவுக்கு, அவரே சொல்கிற மாதிரி சிங்கத்தின் சீற்றம் குறையாமல் இருந்தாலும் களத்தில் சீற்றத்தை காட்டி சிங்கத்தால் வேட்டையாட முடியாது. சிங்கம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பிறகு ஓய்வு தான் எடுக்க முடியும். ஆனால் அட்வைஸ் பண்ணலாம், சரியான பாதைகளை காட்டலாம். இப்போ படுத்துக்கொண்டே ஜெயிப்பது எப்படி, அந்த ஆலோசனை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேலை பார்க்க வேண்டியது யாருன்னா களத்தில் இருக்கவங்க தான். அவங்களுக்கான ஒரு வயதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயது தான். அந்த வயதுக்குள்ளதான் கடினமான பணி ஆற்ற முடியும். அப்போ ஒரு கூட்டணியில் நம்ம சேர்க்கணும்னா கலைஞர் ஃபார்முலா ஒன்று உண்டுங்க. நமக்கு 5 சீட்டு கிடைச்சா, 6 சீட்டு கிடைச்சா 1 சீட்டு கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாங்கிறது அவரோட ஃபார்முலா. எல்லாரும் அப்படியான ஒரு கால்குலேஷன் தான் போடுவாங்க. நமக்கு எத்தனை சீட் கிடைக்கும், இவங்களை கூட்டணியில் சேர்த்து நம்ம இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அதன் மூலமாக மொத்தமாக எவ்வளவு கிடைக்கும். இப்போ டாக்டர் 40 கணக்கு சொல்றாரு.
அப்ப 40 ஒரு கூட்டணியில ஜெயிக்கணும் அப்படின்னா அது கூட்டணி ஆட்சியை நோக்கி போனாதான் ஜெயிக்க முடியும். அதுக்கு அதிமுகவே தயார் கிடையாது. திமுக இடமே இல்லைங்க, வாய்ப்பே இல்ல. பஸ் ஃபுல்லு, ஸ்டாண்டிங் கூட நீங்க போக முடியாது. அப்ப அதிமுக கூட்டணி தான். அதை விட்டால் ஒரு புதிய கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஏன்னா விஜய் மாதிரியான புதியவர்கள் இருப்பதனால சீமானெல்லாம் அதுல சேர்க்கணும். எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் நமக்கு தெரியாது. அந்த ஒரு வாய்ப்பை தவிர மருத்துவர் ராமதாஸ் அல்லது அன்புமணி ராமதாஸ் குறித்து ரொம்ப ஒரு மரியாதையோடும் நட்போடும் தானே பேசுறாங்க. ஒரு ஒரு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னும் இருக்கு, இணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தானே வெளிப்படுது. மருத்துவர் ராமதாஸ் சீனியர் கிட்டத்தட்ட 84ல இருந்து இருக்காருங்க. தராசு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதும்போது அவர் 1984 அது எங்கள் போராட்டம் எதற்காக அப்படின்னு. எதுக்காக நான் சொல்றேன்னா, அவர் ரொம்ப சீனியர் பொலிட்டிஷியன். கலைஞர் மாதிரி தான். கலைஞரும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போகும்போது அவர் ரொம்ப இயல்பாக அந்த அதிகார மாற்றம் நிகழ்ந்தது. அதிகார மோதலே ஏற்படல, ரொம்ப இயல்பா மாற்றம் நிகழ்ந்தது. முதல்ல செயல் தலைவராக கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகு அவர் காலப்போக்கில் இன்றைய முதலமைச்சர் தலைவராக மாறினார். இயல்பான மாற்றங்கள்ல எதிர்ப்பே வராது. ஆனா தலைவராக்கிட்டு அப்புறம் திருப்பி நான் செயல் தலைவராக போறேன் அப்படிங்கறதுல எனக்கு என்னமோ அது பிராக்டிகலாவே தெரியல. மருத்துவர் பேர்ல எல்லாருக்கும் கண்டிப்பாக மரியாதை இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு காமன் மேனுக்கு அங்க உதவி செய்யிருக்கா. கண்ணால பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். திண்டிவனத்துல அப்படி கைராசிக்கார டாக்டராக இருந்தார். சாதாரணமா 5 ரூபாய்க்கெல்லாம் மருத்துவம் பார்க்கறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மரியாதை என்பது வேறு. ஆனால் இப்போது என்னவென்றால் புதிய தலைமுறை வந்துவிட்டது. நீங்க சொன்ன மாதிரி தலைமுறை மாற்றமும் இருக்கு, அவருடைய எதிர்பார்ப்புகளும் ஒன்றாக இருக்கிறது. அதை ஈடு செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிற ஒரு கேள்வியும். சித்தாந்தங்களை பற்றி இன்றைக்கு ஒரு தேர்வு வைத்தால் பாமகவிலையும் யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க, திராவிட இயக்கங்களையும் யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு சித்தாந்தங்கள் தெரியாது. ஓகே, இப்போ இந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இருக்காது. ஒரு முக்கியமான புள்ளி, செயல் தலைவராக தலைவர்லேருந்து செயல் தலைவர்னு மாற்றின இடம் தான் முரண் தொடங்கிய இடம் அப்படிங்கிறதா நீங்கள் குறிப்பிட்றீங்க. முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு ஷியாம், நம்ம பேசலாம். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய உட்கட்சி சிக்கல் அப்படிங்கிறதாக இல்லாமல் அது பொதுவெளிகளிலும் தொடர்ச்சியாக நடக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? இது உட்கட்சி சிக்கல் தான், இது குடும்ப பிரச்சனை தான். நீரெடுத்து நீர் கூட்டணி சிக்கலா அல்லது குடும்ப சிக்கலாங்கிறது நமக்கு தெரியும். குடும்ப சிக்கல் அது கூட்டணி சிக்கல்லையும் போய் முடியும். கூட்டணிக்கும் போகிறதுலையும் 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்குது, கொச்சியிலையும் கருத்து வேறுபாடு இருக்குது. இன்றைக்கு நடந்திய கூட்டத்தில் 108 மாவட்டத்திலேருந்து 216 பேருக்கு அழைப்பு கொடுத்தும் 8 பேர் தான் வந்தாங்க, 7 மாவட்ட தலைவர்கள் தான் வந்தாங்க, 8 மாவட்ட செயலர் தான் வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் பார்த்தோம். நம்ம இதில் என்ன அப்படின்னா இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நீரடித்து நீர் விலகாது. கண்டிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்க போகிறது கிடையாது கட்சியிலேருந்து. எதிர்காலம் அன்புமணிகிட்ட தான் இருக்குது. அப்போ பெட்டர் நம்ம அன்புமணிகிட்ட இருப்போம்ன்ற முடிவை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு ராமதாஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி கணக்கு. அப்போ இந்த நிலைமையில் ராமதாஸ் அவர்களுக்கு நியாயமான கோபமாக தான் நான் நினைக்கிறேன். அதை அன்புமணி மேலே இருக்கக்கூடிய நியாயமான கோபம். என்ன நியாயம் அதில்? நியாயமான கோபம் என்னென்னா, அன்புமணியை இனிஷியலாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்ம தராச ஷாம் சொன்னதுபடி 84லேருந்து அவர் போராட்டத்தை இறங்கி வன்னிய மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி, இடஒதுக்கீடுக்காக சாலை மறியல் நடத்தி, பெரிய போராட்டமெல்லாம் நடத்தி தான் கட்சியை வளர்த்தார். அப்போ அந்த கட்சியை வளர்த்து பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் பிரதிநிதித்துவம் கொடுத்தார்.